அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சொத்து மதிப்பு ஏறி இருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அவர் சொத்து மதிப்பு அதிகரிச்சிருக்கும். அதனால அதோட எவிடன்ஸ் வெளியே வர மாட்டேது. எவிடன்ஸ் இருந்தா தானே சார், அவர் வந்து சொத்து சேர்த்திருந்தா தானே சார். சேர்த்திருக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? நிச்சயமா சேர்த்திருக்க மாட்டார். ஏன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு, புரியுறதுங்களா? இந்த அரசியலில் வந்து இந்த சாக்கடை அரசியலை கண்டவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கண்டவன் கிட்ட பேச்சு வாங்கிட்டு அரசியல் பண்ணி தான் இவர் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து மற்றவனை மாதிரி அப்பனை வச்சோ பிள்ளைய வச்சோ அவன் இப்போ தாத்தனை வச்சு அவர் வந்து அரசியலுக்கு வரல. இஸ் எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், புரியுறதுங்களா? விஜய்க்கு செட் ஆகுமா இது? இல்லை இது கேளுங்க, அந்த ஐபிஎஸ்லேயே கர்நாடகாவில் 1008 ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஒரு ஐடி கம்பெனி கிட்ட கை நீட்டினாலும் அவருக்கு லேக்ஸ் கணக்கில் கொண்டு வந்து கோடி கணக்கில் கொட்டுவாங்க, குரோர் கணக்கில். அதனால அவருக்கு வந்து இந்த அரசியலை வச்சு சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர் நினச்சாருன்னா அந்த ஐபிஎஸ் உத்தியோகத்திலே சம்பாதிச்சு போயிடலாம். அப்படி இருக்கும்போது அவர் இந்த சாக்கடை அரசியலுக்கு எதுக்கு வரணும்? இப்போ வந்து மக்கள் நல்லதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ நீங்க வந்து நான் வந்து உங்க மேல ஒரு குற்றம் சொல்றேன், புரியுறதுங்களா? நாளைக்கு நான் வந்து அந்த பதவியில உக்காந்துட்டு நான் தப்பு செஞ்சா நீங்க கேட்குறீங்களா இல்லையோ, பொதுமக்கள் கேட்குமா கேட்காதா? கேட்பாங்க. ஏன்டா நீ வந்து அவனை குற்றம் சொல்லியே நீ மத்த என்ன யோகியமா, நீ இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கே, நீ மத்த யோகியமான்னு கேட்குமா கேட்காதா? அது கர்நாடகாவில் ஆட்சியில் அரசாங்கம் அங்கே கட்சி ஆரம்பிச்சா கேட்பாங்க. தமிழ்நாட்டில் தான் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாதுல்ல. எது? அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தது கர்நாடகாவில் இருந்ததுங்க. ஆனால் அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுப்பாங்களே. எங்க இங்கே இருந்த ஜெயலலிதா கேஸே கொண்டு போய் கர்நாடகாவில் போட்டானுங்க. இங்கே ஜெயிக்க முடியாதுன்னு தான் கர்நாடகாவில் போய் போட்டானுங்க, அந்த அம்மாவை பழி வாங்கணுன்ட்டு. சரி, இது இப்படி சொல்கிறது அண்ணாமலைக்கு ஓகே, இப்படி செட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா? இதே தானே விஜய்க்கும். விஜய் நினைச்சா எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். மக்கள் நல்லதுக்கான மக்களுக்கு நல்லது பண்ணணும் தானே வந்திருக்காரு அரசியல். அவர் நல்லது பண்ணணும் தான் வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா சினிஃபில்லேருந்து எம்ஜிஆர் வந்திருக்காங்க, ஜெயலலிதா வந்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து முதல்ல எடுத்தவனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா? இல்லை, அந்த 9 வருஷம் திமுகவில் இருந்து இல்லை அந்த வரலாறே பேசிட்டு வரோம்ல. திடீர்னு மக்கள் எப்படி ஆதரவு விஜய்க்கு நிறையா இருக்குது. ஐயா, நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றி தெரிஞ்சுக்கோங்க, புரியுறதுங்களா? பசிக்கு ஒருவன் 10 ரூபாய் திருடி விட்டால் அவனுக்கு பெயர் திருடன். கரை வெட்டி கட்டி கொண்டு கோடி கோடையாக கொள்ளையடித்தால் அவனுக்கு பேர் தலைவன், தெய்வம், புரியுறதுங்களா? இவங்க வந்து ஒன்றா ஒரு தெருவில் ஒரு பிரச்சனை, ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைனா போய் எவனாவது எம்எல்ஏ வீட்டு வாசல்லையோ இல்லை கவுன்சிலர் வீட்டு வாசல்லையோ நிற்கிறானா? இல்லை, ரோட்டில் வந்து பஸ்ஸை தான் மறைப்பான மாள். ஏன் அவன் வீட்டு வாசலில் போய் இவன் நிற்க மாட்டேங்கிறான்? என்ன காரணம்னு எடுத்தவொடனே அவன் முதல் கேள்வி ஒன்று தான் கேட்பான், சும்மாவா எனக்கு ஓட்டு போட்ட? 2000 வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன்னுவான், புரியுறதுங்களா? அதனால் பப்ளிக் வந்து ரொம்பவும் ப்ரில்லியன்ட்டு. அதனால தான் இங்கே வந்து அரசியலில் வந்து பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில குரூப்புகள் இருக்குது. இந்த குவார்டர் பிரியாணி கொடுத்தாலே போதும் தலைவன் தெய்வம்னு ஓடுற குரூப் இருக்குது. இந்த இலவசம் காசு இதை வந்து இங்கே பழக்கப்படுத்திட்டானுங்க.